வணக்கம். ராஜராஜன் தர்பாரில் வரலாற்று துளிகள். இதே நாள் இந்திய ஸ்பேஸ் ரிசர்ச், அதாவது விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் விக்ரம் சாராபாய் அவர்களுடைய நினைவு தினம் என்றார். இவர் 1919 வருடம் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் நகரில் பிறக்கிறார். தந்தை ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் தொழிலதிபர் அம்பாலால் சாராபாய் என்பவர். தாயார் சரளா தேவி. விக்ரம் சாராபாய் இங்கே இந்தியாவில் குஜராத் கல்லூரியில் படித்துவிட்டு அப்புறம் லண்டனில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் பட்டம் பெறுகிறார். சார் சி.வி. ராமனுடைய சீடராக இருந்து பல ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகிறார். அதுக்கப்புறம் இந்தியாவில் இவர் ஆரம்பித்தது முதல்ல ஃபிசிக்ஸ் ரிசர்ச் லெபார்டரி, அதை முதல்ல ஆரம்பித்து ஒரு புகழுக்கு வருகிறார். இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்று பார்க்கும்போது திருவனந்தபுரத்தில் தும்பா அந்த இடத்துல ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன், முதல் ராக்கெட் ஏவுதளத்தை, இந்தியாவுடைய முதல் ஏவுதளத்தை அங்கே அமைக்கிறார். அந்த பெருமைக்குரியவர். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தா இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பெங்களூரில் ஆரம்பிப்பதற்கு அடிப்படை காரணமே இவர் தான், அதனுடைய அடிகோலியவர் என்று சொல்லலாம். இது பல சேட்டலைட் லான்ச்சஸ்க்கெல்லாம் வடிவமைத்து கொடுக்குறார் அவர். இன்றைக்கு கம்யூனிகேஷன்ஸ் இந்தியா ஃபுல்லாக நூக் அண்ட் கார்னர் எல்லாத்துலையும் கம்யூனிகேஷன்ஸு, தகவல் தொடர்பு, தொலைக்காட்சி, இது எல்லாத்துக்கும் வேண்டிய சேட்டலைட்ஸ் வேண்டிய பல திட்டங்களை உருவாக்கி கொடுத்தவர் இவர் என்று சொல்லலாம். அதனால தான் இவர் இந்தியன் ஸ்பேஸ் இதில் அதோட தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் என்று அழைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா இவர் ஹோமி பாபாவோட இணைந்து கொண்டு அணு உலை அதில் அமைப்பதில் முழு ஈடுபாடு காட்டுகிறார். சென்னை அடுத்த உள்ள கல்பாக்கத்தில் இருக்கிற அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இவர் அமைத்து கொடுத்தது தான். இது போல பல திட்டங்களை இவர் தீட்டி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு வித்திடுகிறார். இதனால் இவருக்கு பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. 30th டிசம்பர் இதே நாள் 1971 அந்த வாக்கில் ஏபிஜி அப்துல் கலாம் கிட்ட டெலிஃபோனில் பேசுகிற திருவனந்தபுரத்திலிருந்து பேசிய 1 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் அவர் மறைகிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் விக்ரம் சாராபாயுடைய நினைவு தினம் என்றும் இந்த வேலுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.